ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். நம்ம சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ தான் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக் 10 டேஸ் தான் ஆகுது நம்ம. ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாதம், அதாவது மாசி மாதத்தோட 15 நாளும் பங்குனி மாதத்தோட 15 நாளும் வரும் இந்த மார்ச் மாதத்தில். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம பார்ப்போம். பொதுவாகவே இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா புனித நீராடு மாதம்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா புனித நீராடுவதில் நிறைய இடங்களில் கும்பமேளாவில் மாசி மகம் வரப்போகுது. அப்போ ஸோ சொல்கிறேன், இப்போ அடுத்தடுத்து இப்போ என்னங்கிறத சொல்கிறேன் நான். ஸோ பொதுவாகவே இந்த மாசி மாதங்களில் பார்த்திங்கன்னா புனித நீராடுவது, அது சவுத்து சைடு பார்த்திங்கன்னா நிறைய அம்மன் கோயிலில் திருவிழாக்கள் நடக்கும் இந்த மாசி மாதம் பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா. ஸோ இதெல்லாம் வந்து விமர்சையாக நடக்கும் இந்த மார்ச் மாதத்தில். ஏன்னா மாசியும் பங்குனியும் பாதி வருதுங்களா. இப்போ முதல் பாதி வந்து மாசி மாதமும், ரெண்டாவது பாதி வந்து பங்குனி மாதமும் வரும். ஸோ இன்னொரு என்ன விசேஷம் இந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருஷத்தோட, அதாவது இந்த மாதத்தோட எண்டில் சனி பயிற்சி வருது. திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இது ஒரு விஷயம். சனி பயிற்சியை பற்றி வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தான பலன்களை பார்ப்போம். ஸோ மார்ச் மாதத்தில் வேறு என்னெல்லாம் விசேஷங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சஷ்டியோடு சேர்ந்து கிருத்திகை நட்சத்திரமும் வருது. சஷ்டி திதியும் வருது, கிருத்திகை நட்சத்திரமும் வருது. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் அன்னைக்கு. ஏன்னா முருகனை வந்து கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்ததாக சொல்லுவாங்க. ஸோ அன்றைக்கி சஷ்டி திதியும் வேறு வருது. ஸோ அன்றைக்கி முருக பக்தர்கள் விரதம் இருந்து ஸோ அன்றைக்கி முருகனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நிறைய முருகன் கோயிலையும் விமர்சையாக நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்னும் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வருது. 6ஆம் தேதி வாஸ்து நாள். ஆனால் அன்றைக்கி இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அஷ்டமி இருக்குது. ஸோ அஷ்டமியும் வருதே, வாஸ்து நாள் வருதே, நீங்கள் பூமி பூஜை போடலாமா அப்படின்னா, பொதுவாக அஷ்டமிங்கிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அன்றைக்கி வாஸ்து நாளும் வருது. ஸோ பொதுவாக வாஸ்து நாள் அன்றைக்கி எந்த ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போடலாங்கிறது ஒரு வாஸ்துவில் ஒரு ஐதீகம். ஸோ நம்ம வாஸ்து வீடியோ அடுத்தடுத்து போடுவோம். ஸோ இப்போ 6ஆம் தேதி வாஸ்து நாள் வருது. அஷ்டமி வந்தாலும் யார் பேரில் அந்த வீடு கட்டுறீங்களோ அவங்களுக்கு அன்றைக்கி வந்து தாராபலன் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில், அவங்க நல்ல தசபுத்தி நடக்கிறதுங்கிற பட்சத்தில் அன்றைக்கி வாஸ்து பூஜை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விசேஷம் வந்து 12ஆம் தேதி வந்து மாசி மகம் வருது. அதாவது பௌர்ணமியோட கூடிய மாசி மாதத்தில் வர மகம் நட்சத்திரம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா மாசி மகம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. அதுவும் இந்த கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புனித நீராடுவாங்க. அந்த மாசி மகத்தை அன்னைக்கு நம்மளோட முன்னோர்களுக்கு உகந்தது. அன்றைக்கி நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறது, முன்னோர் வழிபாடு பண்ணுறது அந்த மாசி மகத்தை அன்றைக்கி ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி பௌர்ணமியாகவும் வரும் வர. ஸோ அதனால் அந்த நேரத்தில் வந்து மக்கள் வந்து புனித நீராடுவது, முடிந்தால் கும்பகோணத்துக்கு போயிட்டு அந்த மாசி மக குளத்தில் வந்து புனித நீராடுங்க. இல்லை முடியலைங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குளம், ஆறு இதில் வந்து நீராடிட்டு உங்கள் முன்னோர்களை வந்து வழிபாடு பண்ண. அதுக்கப்புறம் 29ஆம் தேதி சனி பயிற்சி வருது. ஸோ இந்த மார்ச் மாதத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. நம்ம சேனலோட மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜி வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு அப்டேட்டாக கொடுக்குறதுக்காக தான் மெயினாக நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அஸ்ட்ராலஜியோட பேஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அப்படியே நம்ம அப்டேட்டடாக ஒரு ட்ரெண்டிங்காக கொடுக்க போகிறோம். இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுங்கிற தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா வீடியோவில் நம்பர் இருக்கும், நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம்ல, மாத ராசி பலன்கள், அடுத்து வார ராசி பலன்கள் போட போகிறோம், வார ராசி பலன்கள், இதெல்லாமே ஒரு பொது பலன் தான். ஒரு 20% வந்து இது நமக்கு வந்து ஒர்க் ஆகும். 100% இது ஒர்க் ஆகும் பார்த்திங்கன்னா நம்ம சுய ஜாதக பலன் தான் நமக்கு வந்து நடப்பு தசாபதிகளை வச்சு சொல்கிறது. அதுதான் வந்து 100% நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதில் வந்து நமக்கு நல்ல டைம் நடந்துச்சுன்னா இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பலன்கள் நமக்கு வந்து கொடுக்கும். அதில் பாதகமான தசை நடக்குது, பாதகமான புத்தி நடக்கும்போது இந்த பலன்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதம் குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கார். இவர் வந்து மே மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார். அப்போ அடுத்தது சபா, இவர் கடக வீட்டில் இருந்தார். இப்போ வக்ர நிலையில் மிதுன வீட்டில் போயிட்டுருக்கார். சபா பகவான் கடகத்துலேருந்து வக்ரமாகி இப்போ மிதுன வீட்டில் பயணம் பண்ணிகிட்ருக்கார். கேது பகவான் கன்னியில் இருக்கார். இவர் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் சிம்ம வீட்டுக்கு போவார். ஸோ அது நம்ம ராகு கேது பயிற்சியில் அப்போ பார்ப்போம். அடுத்து சனி பகவான் இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் 29ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் மீன வீட்டுக்கு பயணம் பண்ணுவார். அடுத்த வீடியோ நம்ம சனி பயிற்சி வீடியோ போடும்போது அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். முதல் 15 நாள், அதாவது மார்ச் 15 வரைக்கும் சூரியன் இங்கே இருப்பார். ஏன்னா மாசி மாதம் இல்லையா, மாசி மாதத்தில் சூரியன் வந்து கும்ப வீட்டில் இருப்பார். 15 நாளுக்கு அப்புறம் சூரியன் மீன வீட்டுக்கு போயிடுவார். ஸோ அடுத்து சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் வந்து மீன வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராகுவும் பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் மீன வீட்டில் தான் இருப்பார். மே மாதத்துக்கு அப்புறம் கும்ப வீட்டுக்கு போவார். ஸோ நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் அதை அப்போ அப்படி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். இந்த மார்ச் மாதம் எல்லாருக்கும் நல்ல பலன்களை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம இறைவனை வேண்டிக்கிட்டு
ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. இப்போ மிதுன ராசியை பார்ப்போம். மிதுன ராசி அப்படின்னாலே ரொம்ப ஒரு அற்புதமான ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. ஏன்னா இந்த மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணைவாங்க. ஒரு சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணையிற சிம்பிள் தான் மிதுன ராசியில். அதுக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் தான். புதன் அப்படின்னா யாருன்னா கணக்கர், அதாவது ஒருத்தவங்கள ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இப்போ மிதுன ராசிக்காரங்கிட்ட நம்ம போய் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நிமிஷம் பேசினாலே நம்மளோட கேரக்டர் என்ன, நம்ம எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. இவர் இப்படி தான் அப்படிங்கிற ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அவங்க ஈஸியாக கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஒரு மனுஷங்க எப்படி, ஒரு பையன் எப்படி, ஒரு பொண்ணு எப்படி அப்படிங்கிறத ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி தான். அதிகமாக லவ் பண்ணுற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி தான். லவ்னா அப்பா அம்மா பண்ணுறது லவ் தான், மனைவியை பண்ணுறது, குழந்தைங்க மேலே இருக்கிறது எல்லாமே லவ் தான். அதிகமாக லவ்வில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க தான். இன்னொன்று, இந்த மிதுன ராசிக்காரங்க தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் பிடிமன் எடுத்து வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. கோயிலேருந்து பிடிமணி எடுத்து வச்சுருந்து வழிபாடு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த மிதுன ராசிக்காரங்க தான் இருப்பாங்க. சரி, இங்கே இந்த மிதுன ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மிக்சடான பலன் இருக்கும். அதாவது ஒரு பக்கம் வருமானம், பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் இவரோட டிசிஷன்னாலே, இவரோட செயல்கள்னாலே இவருக்கு நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்கு தான் நம்ம எச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான் இந்த ராசி பலனே போடுறோம். ஏன் அப்படின்னா மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். இந்த புதன் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். ஸோ 10ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது உங்களோட சிந்தனைகள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸை பற்றி, ஒரு தொழிலை டெவலப் பண்ணுறது இதிலே தான் இருக்கும். ஆனால் என்னன்னா தான் சும்மா இருந்தாலும் தன் தொழில் சொல்லி சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ராசியிலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறார். ராசியில் செவ்வாய் இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது. பொதுவாக யாருக்குமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசியில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக கோபங்கள் அதிகமாகும். தன்னோட கோபத்தினாலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை இழப்பாங்க ராசியில் செவ்வாய் இருக்கிறவங்க. இன்னொன்று என்னென்னா 6ஆம் அதிபதியும் ஒருவர். இந்த செவ்வாய் இவங்களுக்கு 6ஆம் வீட்டுக்குரிய கிரகம். 6ஆம் இடம் அப்படின்னா நோய், வம்பு, வழக்கு, கடன். அப்போ இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு ஆர்கியூமெண்ட்டு பண்ணியோ இல்லை இவங்களே போய் சண்டே எழுத்துட்டு வந்துடுவாங்க. இவங்களே தேவையில்லாமல் ஏதாவது போய் இடத்துல போய் ஆர்கியூ பண்ணுறது. ஏன்னா 6ஆம் இடம்னா வம்பு, வழக்கு. ஸோ இது ராசியிலே இருக்கும்போது நீங்களே போய் பண்ணிட்டு வந்துடுவீங்க அதை. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது மிதுன ராசிக்கு இந்த மாதம். ஏன்னா மிதுன ராசிக்கு 5 கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். பொதுவாக 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. யாரோட ஜாதகத்தெல்லாம் 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்காருன்னு வைங்களேன், புகழ் அதிகமாக அவங்களுக்கு தேடி வரும். ஏன்னா புகழுக்குரிய இடம் 5ஆம் இடம். 10ஆம் இடத்துல போய் அது இருக்கும்போது இவங்களுக்கு புகழ் அதிகமாக வரும். ஸோ அது இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன ஒரே விஷயம் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற புகழெல்லாம் இவங்களே அதை ஸ்பாயில் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். ஏன் அப்படின்னா லக்னத்தில் செவ்வாய். ஸோ இப்போ இந்த மாதம் பொதுவாக இந்த மாதம் மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 வே வரும் பார்த்தீங்களா, இங்கிட்டு போகலாமா அப்படின்னு இருக்கும். இது இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும், இந்த சைடு போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகும், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சக்ஸஸ் கிடைக்கும். இந்த மாதம் ராசியில் செவ்வாய் இருக்கும் போது இந்த பார்த்து தான் அதிகமாக சூஸ் பண்ணுற மாதிரி வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இருந்தாலும் இந்த மாதம் மிதுன ராசி சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னென்னா 3ஆம் வீட்டுக்குரிய கிரகம் சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15ஆம் தேதி வரையும் 9ஆம் இடத்துலையும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கும் போகிறாரு. இந்த 10ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை இருக்குது. சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. இப்போ இந்த 4 கிரகங்கள் 4ஆம் இடத்துக்கு வரும்போது தொழில் அதிகமாக விருத்தி பண்ணும், தொழில் அதிகமாக டெவலப் பண்ணும். ஸோ இப்போ இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்க அவங்க தொழிலில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது. படிப்பு எப்படி இருக்கும்னா 4ஆம் இடத்துக்குரிய புதன் 10ஆம் இடத்துல நீச்சம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை நீச்சம் எடுக்க முடியாது. ஏன்னா சுக்கிரன் அங்கே உச்சமாக இருக்கார் இல்லையா, அப்போ நீச்ச பங்கம் கிடச்சிரும். அப்போ கல்வியில் இந்த மாதம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும். என்ன ஆகணும், கொஞ்சம் மறதி மட்டும் வர வாய்ப்பு உண்டு. அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். படித்ததே மறுபடியும் படிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அவங்க அட்டன் பண்ணுறாங்க. 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா குரு. 7க்கும் 10க்கும் கூடிய குரு. இவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது குரு பயிற்சி ஆனவர் குரு 12ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ஸோ இப்போ 7, 10 கூடிய கிரகம் அப்படின்னா 7னா பார்ட்னர், 10னா தொழில். அப்போ தொழிலுக்காக வெளியூர் போகிறது, பார்ட்னர் வெளியூர் போவாங்க. அதாவது கணவனாக இருந்தால் மனைவியோ, மனைவியாக இருந்தால் கணவனோ வேலை விஷயத்துக்காக வெளியூர் போவாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு பிரேக் கிடைக்கும், ஒரு சின்ன பிரிவினை மாதிரி. அது நல்ல விதம் சுபத்துவமாக தான். அது ஒரு இடமாற்றம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 3ஆம் அதிபதி போய் 10ஆம் இடத்துக்கு போகிறார். ஓகேங்களா. அங்கே ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கார். ராகு எப்பவுமே புதுமை விரும்பி.
ஸோ அப்போ ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு யார் வந்து ட்ரிகர் பண்ணுவான்னா ராகு ட்ரிகர் பண்ணுவார். ஏன்னா 3ஆம் அதிபதி வேறு சூரியன், புது முயற்சி, தன்னோட சொந்த முயற்சி, அப்போ தொடர்புகள் ஸ்தானம், கம்யூனிகேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம். அந்த அதிபதி போய் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா ராசிநாதனும் இருக்கிறாரு, 5ஆம் வீட்டுக்குரிய கிரகமும் இருக்குது, ராகுவும் இருக்காருங்கும் போது புதுசாக ஒரு விஷயத்த இந்த வருஷம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு சக்ஸஸும் ஆகும். நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜுக்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு இந்த மாதம் நல்ல இதுன்னு சொல்லலாம். ஏன்னா குரு பேச்சு ஆக போகுது மே மாதத்துக்கு அப்புறம். அந்த குரு ராசிக்கு வந்துடுவார். ராசிக்கு குரு வந்துட்டாருன்னா 5ஆம் இடம் 7ஆம் இடம் எல்லாம் பார்ப்பார். அப்போ 5னா காதல், 7னா திருமணம், லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடத்த குரு பார்க்கும்போது அரேஞ்ச் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இப்போ அதாவது மேரேஜுக்கு ரெடியாக இருக்கிறவங்க, மேரேஜ் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கிறவங்க இந்த மாதம் அதுக்கான ஸ்டெப் எடுக்கலாம். மே மாதத்துக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம். மிதுன ராசிக்காரங்க 25ஆம் தேதி 26ஆம் தேதி ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏன்னா அன்றைக்கி சந்திராஷ்டமம் வருது. 25, 26 சந்திராஷ்டமம் வரும்போது கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஒரு ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை பண விஷயங்களே கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்கன்னா பெரிய அளவு பாதிப்படாது. ஏன்னா ராசியிலே செவ்வாய் இருக்கும்போது ஒரு சில வந்து யார் கூடயே சண்டை இழுத்து விடுறது இல்லை யாருக்கிட்டே போய் மனஸ்தாபம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த டேட்டில் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டாங்கன்னா இந்த மாதம் இந்த ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நினச்ச விஷயம் நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ தொடர்ச்சி அடுத்தடுத்து நம்ம சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி இப்படின்னு போடுறோம். அது இல்லாமல் நடுவில் அவேர்னஸ் வீடியோ போட போகிறோம், பொது பலன்கள் போட போகிறோம், ஜென்ரலான வீடியோஸ் எல்லாம் போட போகிறோம். அதை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஏன்னா அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமான வீடியோஸ் நம்ம போட போகிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தலைச்சன் கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற வீடியோ ஒன்று வரப்போகுது. மூல நட்சத்திரம் போன கல்யாணம் பண்ணால் மாமனாருக்கு ஆகாதுங்கிறாங்க. இது மாதிரி அவேர்னஸ் வீடியோ நம்ம போட போகிறோம். பயிற்சி பலன்கள் போட போகிறோம், அடுத்தடுத்து மாத பலன்கள் போட போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.